வணக்கம். இன்றைய முக்கிய உலகச் செய்திகளுடன் வந்திருப்பது உங்கள் செய்தி வாசிப்பாளர் திவ்யா. செய்திகள் இதோ. அமெரிக்க தாக்குதல்களால் ஈரானிய ஆட்சி அமைப்பு பலவீனமடைந்திருந்தாலும் அது இன்னும் முழுமையாக அழியவில்லை என்று அதன் உளவுத்துறை தெரிவித்துள்ளது. கத்தார் நாட்டில் உள்ள முக்கிய எரிவாயு முனையங்கள் மீது நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களை அடுத்து உலகளாவிய எரிவாயு விலை உயர்ந்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற முக்கிய அமைதி பேச்சுவார்த்தைக்கு பிறகு காங்கோ மற்றும் ருவாண்டா ஆகிய நாடுகள் பதற்றத்தை குறைக்க ஒப்புக் கொண்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான போரை கண்டித்து ராஜினாமா செய்த அமெரிக்காவின் முன்னாள் பயங்கரவாத தடுப்பு அதிகாரி மீது FBI விசாரணை தொடங்கியுள்ளது. அதிபர் வேட்பாளரின் கொலையில் தொடர்புடைய முக்கிய கடத்தல் கும்பல் தலைவனை ஈக்வடார் நாட்டு அதிரட்படையினர் இப்போது வெற்றிகரமாக கைது செய்துள்ளனர். சைப்ரஸ் நாட்டில் இங்கிலாந்து அமைத்துள்ள 2 ராணுவ தளங்கள் குறித்து வெளிப்படையான விவாதங்களை நடத்த வேண்டும் என அதிபர் வலியுறுத்தியுள்ளார். தனது கலைஞர்களின் பெயரில் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட 1,35,000 போலி பாடல்களை சோனி நிறுவனம் நீக்கியுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஈரான் ராணுவம் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 3 பாலஸ்தீன பெண்கள் மிகவும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுடன் உலகச் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்த உலகச் செய்திகள் நாளை இரவு. நன்றி, வணக்கம்.